காவேரி ஆறு பாய்ந்தோடக்கூடிய திருச்சிராப்பள்ளிய ஆற்காட்டு நவாபுகள் ஆட்சி செய்ய, வைகை ஆறு பாய்ந்தோடக்கூடிய கூடல் நகர் மதுரைய நாயக்கர்கள் ஆட்சி செஞ்ச காலம் அது. கிறிஸ்தவ இயேசு சபை போதகர்கள், அதாவது மிஷனரிகள், மதுரையை மையமா வச்சு தமிழகத்துடைய திருச்சிராப்பள்ளி உட்பட்ட தென்பகுதி எங்கும் மரபிறப்பிய காலம் 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் 1606ஆம் ஆண்டு முதல். இந்த காலகட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 1660ஆம் ஆண்டு அளவில் இலுப்பூர் பகுதியில கிறிஸ்தவ மறைவழியா அறியாமையிருள்ள சிக்கி சமய சமூக பொருளாதார நிலைகள்ல ரொம்பவுமே பின்தங்கி இருந்த மக்களோட பணி செய்து அவளுடைய வாழ்வுல ஒளியேற்றி நிறைவை கண்டவர் தான் மரியா அப்படிங்கிற போர்ச்சுகீசிய மங்கை. தான் பிறந்த வாழ்விடம் மறந்து வேறுபட்ட தட்பவெட்ப நிலைகள், மொழி, கலாச்சாரம், வாழ்விடம், உணவு முறைகளை ஏற்று மக்கள் பணி என்னுடைய இறைப்பணின்னு சொல்லி தன்னை முழுவதுமே இந்த பகுதி மக்களுடைய நல்வாழ்விற்கு அர்ப்பணம் செஞ்ச தியாகச்சுடர் அவங்க. தன்னுடைய கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணம் செஞ்சு பக்தியிலையும் புனிதத்திலையும் அற ஒழுக்கங்களையும் சிறந்து தன்னுடைய எழில்மிகு தோற்றத்தோட துறவு வாழ்க்கை மேற்கொண்ட மாசற்ற துறவி அவங்க. மக்கள் ஒருத்தரா அவர்களுடைய வறுமை நிலையோடு அறியாமையோடு தன்னை ஐக்கியமாக்கி மக்களுடைய கண்ணீர் தொடச்சி நம்பிக்கையை ஊட்டி அரவணைச்சி அன்பு பாராட்டிய அன்பு பெருக்கு அவங்க. மக்களும் தங்கள ஒருத்தரா அவரை ஏத்துக்கிட்டு அவருடைய வழி நடந்து தங்கள் வாழ்வுடைய வழிகாட்டியா ஏற்றுக்கிட்டு மன அமைதி பெற்று வாழ்ந்து மகிழ்ந்த சூழல் அது. மக்களுடைய அன்பால ஈர்க்கப்பட்டு இலுப்பூரை தன்னுடைய வாழ்விடமாக்கி தன்னுடைய இறைப்பணியையும் சமூக பணியையும் மகிழ்வோட இந்த ஊரை சுற்றியுள்ள கிராமங்கள்ல செஞ்சிட்ட கர்ம வீராங்கனை அவங்க. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் மாலை நேரத்துல பிலிப்பட்டி கிராம பகுதியில பணி செஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்துல அந்த பகுதிக்கு வந்த ராணி மங்கம்மாளுடைய குதிரைப்படை காவலாளிகளுடைய பார்வை இவங்க மேல விழுது. இவங்களுடைய எழில்மிகு தோற்றத்தால ஈர்க்கப்பட்ட காவலாளிகள் தீய நோக்கத்தோட பாலியல் பலாத்காரம் செய்ய குதிரையில இவங்களை பின்தொடர்றாங்க. குதிரையுடைய குளம்பொலி கேட்டு திரும்பின மரியா செய்வதறியாம திகச்சு நின்னாங்க. ஆனா பதறல. காவலாளிகள் பக்கத்துல வர்றத பாக்குறாங்க. இயேசுவே, உமக்கு திருவுளமானால் என்னை இந்த தீயவர்களிடமிருந்து காப்பாத்துங்க. ஆனாலும் என் விருப்பம் இல்லை, உங்க விருப்பமே என்னுடைய பாக்கியம்னு சொல்லி முழந்தார் படியிட்டு மரியா மண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த கள்ளிப்புதருக்குள்ள தன்னை மறைச்சிக்கிறாங்க. குதிரையோடு வந்த காவலாளிகள் கள்ளிப்புதருக்கு பக்கத்துல வர வர அவங்களுடைய பார்வை பறிக்கப்படுது. கள்ளிப்புதரை சுற்றி குதிரையில வட்டமிட்ட காவலாளிகள் பார்வை இழந்த அச்சத்தோட குதிரையிலேயே தங்களுடைய முகாமுக்கு திரும்புறாங்க. அப்படி போகும்போது அவங்க மறுபடியும் பார்வை பெறாங்க. கள்ளிப்புதருக்குள்ள தன்னை காத்துக்கிறதுக்காக புகுந்த மரியா கள்ளியுடைய முள்ளு அவங்க மேனியை குத்தி கிழிச்சதுனால ரத்தம் பெருக்கெடுத்து ஓட, இயேசுவே, அறியாது என்னை துரத்திட்ட இந்த காவலாளிகளை மன்னியுங்க, அவங்க மீண்டும் பார்வை பெறுவதற்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு ஜெபிச்சவளாயே, தந்தையே, உம்முடைய கையில என்னுடைய ஆவியை கையளிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்திலேயே மறைசாட்சியா தன்னுடைய உயிரை இறைப்பணிக்கு, மக்கள் பணிக்கு, இயேசுவின் பணிக்கு தாரை வார்த்து இறைப்பதத்தை 1695ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அடைஞ்சாங்க. அன்னைக்கு ராத்திரி பிலிப்பட்டி மக்களுடைய கனவுல தோன்றிய மரியா தனக்கு என்ன நேர்ந்ததுங்கிறத தெரிவிச்சு தன்னை அந்த இடத்திலேயே அடக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. பிலிப்பட்டி கிராம மக்கள் உடனடியா இந்த செய்தியை இலுப்பூர்ல வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களுக்கு தெரிவிக்க, அடுத்த நாள் அதிகாலையில கனவில் சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு மக்கள் போனாங்க. ஆச்சரியத்தோட அதிர்ந்து நின்றாங்க. சொல்லப்பட்டபடியே மரியாவுடைய உடல் கள்ளி முட்பதருடைய நடுவுல சிக்கின நிலையில கள்ளிகளை அகற்றி உடலை மீட்டாங்க. அவங்க முகம் அன்றலர்ந்த கள்ளிமலர் போல் இருந்ததை பார்த்து ரொம்பவே வியப்பில் ஆழ்ந்தாங்க. மரியாளுடைய விருப்பப்படியே ஜெபம் செஞ்சு அந்த இடத்திலேயே நல்லடக்கம் செஞ்சு சிலுவுக்கள் நட்டு வச்சாங்க. அடுத்த நாள் நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ராணி மங்கம்மாளுடைய காவலாளிகள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு வந்து தங்களுடைய இழி செயலுக்காக மனம் வருந்தி பார்வை மீண்டும் பெற்றதுக்காக நன்றி செலுத்தி பூஜை செஞ்சாங்க. இதை கண்ணுற்ற ஏனைய மக்களும் ஜெபிக்க தொடங்கினாங்க. வேண்டி நிற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேட்கிறவை எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. இந்த செய்தி அக்கம் பக்கம் பரவ கேள்விப்பட்ட எல்லாருமே மரியாவுடைய கல்லறைக்கு போய் தங்களுடைய வேண்டுதல்களை கேட்ட எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. இவ்வாறா மரியா
ஜாதி மத இன பேதமின்றி வெகுசன மக்களுடைய நம்பிக்கையும் வணக்கத்தையும் பெற்றாங்க. இவங்க வெளிநாட்டில இருந்து வந்ததுனால இவங்களுடைய நிறம் வெள்ளை. இவங்க தன்னுடைய கன்னிமையை இறைவனுக்கும் இறைப்பணிக்கும் அர்ப்பணிச்சாங்க. எனவே இவள் கன்னி. இவங்க வேண்டுவோருக்கெல்லாம் இறைமகன் இயேசுவிடமிருந்து அருளும் ஆசீரும் பெற்று தர்றாங்க. எனவே இவங்க அருள்மிக பெற்றவங்க. எனவே நலமும் குணமும் வளமும் மகிழ்ச்சியும் நிறைவும் நிம்மதியும் வாழ்வும் பெற்ற மக்களால மனம் குளிர வாய்மணக்க தேன் தமிழால் அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள்னு அன்பொழுக அழைக்கப்படுறாங்க. ஆண்டுகள் பல உருண்டோடிச்சு. 1981 ஆண்டு வரைக்கும் கல்லறை மேல்கூரையால மட்டுமே ஒரு சின்ன நினைவாலயமா இருந்துச்சு. 1981 ஆண்டுல இந்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளுடைய கல்லறையின் மேல அருள் திரு இக்னேஷியஸ் அடிகளார் நினைவுகள் பதித்து கல்லறையின் மேற்கூரையை எடுத்துட்டு ஓடு போட்டாங்க. ஒரு சின்ன நினைவாலயம் அமைச்சாங்க. 2009 வருஷத்துல அருள் திரு ஜோசப் பால்ராஜ் அடிகளார் இன்னைக்கு நாம பார்க்குற அருங்கோண வடிவு நினைவு சிற்றாலயத்தை வடிவமைச்சு பக்தர்களுக்கு அர்ப்பணிச்சாங்க. திருச்சி மறை மாவட்டத்தில் இலுப்பூர் பங்கு சார்ந்த இந்த திருத்தலத்தில் ஞாயிறு தோறும் திருப்பலி காலை 11:30 நடக்குது. மாதத்துடைய முதல் ஞாயிறன்று சிறப்பு ஜெப வழிபாடு, திருப்பலி, குணமளிக்கும் நற்கருணை ஆசீர் 11 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் நடைபெறும். மக்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். அன்றைய தினம் பக்தர்கள் அனைவருக்குமே அன்னதானம் வழங்கப்படும். திருத்தல ஆண்டு திருவிழா தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய குருத்தோலை ஞாயிறன்றும் ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடப்படுது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி நன்றி கூறி தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி ஆசீர் வாங்குறாங்க. இந்த திருத்தலத்துடைய சிறப்பு, கல்லறை முன்னாடி மன்றாடி வேண்டுதல் வைக்கிறவங்க எல்லாருமே பெறக்கூடிய ஆசீர் நிறைய. அவற்றில் சில: குழந்தை பாக்கியம் அருளுதல், நல்ல வரன் அமைதல், திருமண தடைகள் நீங்குதல், நிலபுல சிக்கல்கள் நீங்குதல், விவசாயம் செழித்தல், பல்வேறு நோய்களிலிருந்து சுகம் பெறுதல், தொழில் முன்னேற்றம் காணுதல், மன நிம்மதி அடைதல். வாருங்கள், ஜெபியுங்கள், பெற்று செல்லுங்கள். உங்கள் பக்தி ஆன்மீக அனுபவத்தை அடுத்து நிற்போருக்கும் எடுத்து சொல்லி அவர்களும் இத்தலம் வந்திட, ஜெபித்திட, நலங்களும் ஆசீரும் பெற்றிட துணை செய்யுங்கள். இந்த இடத்துடைய லொக்கேஷன் வேணும்னா நீங்கள் வெள்ளமரியான்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இலுப்பூரில் அந்த மெயின் பஜாரில் ஒரு ரெட்டப்பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த கோவிலில் இருந்து எதிர்ப்புறமாக திரும்பி போனீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த இடத்த நீங்கள் அடைஞ்சிடலாம். இந்த தலம் பற்றிய தகவல்களோ, இந்த இடத்துக்கு வரணும்னோ கூடுதலான தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் தொடர்புக்கு 9443163112 இதை நீங்கள் இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.